Hi guys, welcome to DJK YouTube channel. இன்னைக்கு நம்ம YouTube சேனல்ல மாஸ்க் வச்சு சூப்பரான ஹேர் பேண்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நிறைய திங்ஸ்லாம் தேவைப்படாது. வீட்ல இருக்க திங்ஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். And நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண மாஸ்க் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுல நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். சோ புது மாஸ்க் வச்சு இந்த ஹேர் பேண்ட் செய்யலாம். இந்த ஹேர் பேண்ட் செய்ய என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். இந்த ஹேர் பேண்ட் செய்யறதுக்கு நிறைய மாஸ்க்லாம் தேவையில்லை. ஒரு மாஸ்க் மட்டும் போதும். அது மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேவி பாண்ட், thread and golden beads எடுத்துக்கோங்க. நான் வந்து golden beads எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட என்ன ஸ்டோன்ஸ் என்ன beads இருக்கோ நீங்க அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மாஸ்க் எடுத்துக்கலாம். அந்த மாஸ்க்ல இருக்க 4 கார்னர்ஸ் மட்டும் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 4 கார்னர்ஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹேர் பேண்ட் செய்யறதுக்கு ஒரு ப்ளூ கிளாத் ஒரு ஒயிட் கிளாத் தான் தேவை. இப்போ நம்ம ப்ளூ ஃப்ளவர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஒயிட் கிளாத்ல ஒயிட் ஃப்ளவர் ரெடி பண்ண போறோம். நீங்க ப்ளூ ஃப்ளவர் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ஒயிட் ஃப்ளவர் அந்த மெத்தட்ல தான் பண்ணனும். பட் ஒயிட் ஃப்ளவர் செய்யறதுக்கு நம்ம அந்த கிளாத்தை டிவைட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம thread யூஸ் பண்ணி நாட் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு ஃப்ளவர்மே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை தனித்தனியா இது மாதிரி பிரிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் ஃபுல்லா ஒரு ஃப்ளவர் மாதிரி தெரியும். அதுக்கு நம்ம இப்போ கம் யூஸ் பண்ணி இதை ஸ்டிக் பண்ண போறோம் ரெண்டு கார்னர்லயும். இப்போ நம்ம ரெண்டு ஃப்ளவரும் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு அப்புறம் ப்ளூ ஃப்ளவர் மேல ஒயிட் ஃப்ளவர் அட்டாச் பண்ணிக்கலாம். கம் போட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. இதுக்கு மேல டெக்கரேஷனுக்கு நான் ஸ்டோன் பீட்ஸ் ஒட்றேன். நான் ஒரே ஒரு கோல்டன் பீட்ஸ் மட்டும் தான் ஸ்டிக் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க நிறைய கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்ம 4 கார்னர்ஸ் கட் பண்ணதுல 2 சைட்ஸ் இருக்க ஒயிட் எலாஸ்டிக் ரோப் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ரெண்டு ஒயிட் எலாஸ்டிக் ரோப்பையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்னர் மட்டும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கார்னரை ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் கார்னரை ஃபர்ஸ்ட் கார்னரோட அட்டாச் பண்ணிக்கலாம். கம் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒயிட் எலாஸ்டிக் ரோப் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை ஃப்ளார்க்கு பேக் சைட் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹேர் பேண்ட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு கையில் போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.